வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தனியார் நிறுவனம் தயாரித்து ஏவிய ராக்கெட் வெற்றி பெற்றதற்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட வாழ்த்து செய்திகள்: இந்தியாவில் முதன்முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம் 1 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஆய்வு மையத்திலிருந்து சனிக்கிழமை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஸ்கைரூட் ஏர்ஸ்பேஸ் நிறுவனத்தின் நிறுவனர், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வரலாற்று சாதனை இந்தியாவின் விண்வெளி தொழில்நுட்ப திறனையும் தனியார் துறையின் புதுமை மற்றும் ஆராய்ச்சி ஆற்றலையும் உலக அரங்கில் உயர்த்தி காட்டும் முக்கிய மைல்கல்லாகும். இவ்வெற்றி நாட்டின் இளம் விஞ்ஞானிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கும். இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ள இந்த மகத்தான சாதனைக்கு மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பல உலகத்தர சாதனைகளை இந்தியா படைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என அதில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி கிராமங்களுக்கு ரூபாய் 259 ஃபைபர் இணைய சேவை வழங்கப்படுவதாக BSNL அறிவித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி BSNL அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியாவின் கிராமப்புறங்களில் மலிவான விளைவில் அதிவேக இணைய வசதியை வழங்க BSNL நிறுவனம் முடிவு செய்து மாதம் ரூபாய் 259க்கு புதிய கிராமப்புற ஃபைபர் நுழைவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் கிராமப்புற வீடுகளுக்கு அதிவேக ஃபைபர் டு தி ஹோம் பிராட்பேண்ட் இணைப்பை வழங்குகின்றது. வீட்டிலேயே அதிவேக இணையதள வசதியை பெற முடியும். BSNL பாரத் நெட் திட்டத்தின் மூலம் புதுச்சேரி உள்ளடக்கிய கிராமங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இணைப்பை முன்பதிவு செய்ய வாடிக்கையாளர்கள் இணையதளத்தில் விவரங்களை முன்பதிவு செய்யலாம் அல்லது வாடிக்கையாளர் சேவை மையத்தை அணுகலாம். இத்திட்டத்தின்படி மாதம் 700 GB அதிவேக டேட்டாவுடன் இந்தியா முழுவதும் வரம்பற்ற இலவச தொலைபேசி அழைப்புகள் உள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி டிராவல்ஸ் உரிமையாளர் நாராயணனிடம் ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி ரூபாய் 4.53 கோடி மோசடி செய்த வழக்கில் நகைக்கடை பங்குதாரர்களான முகமது ரியாஸ் மற்றும் நாகூர் மீரான் ஆகிய இருவரை CBCID போலீசார் கைது செய்தனர். இந்த மோசடி தொடர்பாக நாராயணன் அனுப்பிய பணம் பல்வேறு வங்கி கணக்குகள் வழியாக மணிகண்டன் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களின் கணக்குகளுக்கு மாற்றப்பட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்தது. மோசடி செய்யப்பட்ட தொகையில் ரூபாய் 33 லட்சம் இந்த இருவரின் தொடர்புடைய கணக்குகள் மூலம் பரிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஏற்கனவே முக்கிய குற்றவாளிகளான மணிகண்டன், கங்காதேவி உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இவ்வழக்கில் தொடர்புடைய மேலும் 7 பேரை CBCID போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். உருளையன்பேட்டை ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்தவர் அருண் மரியநாதன். ரவுடியான இவர் மற்றும் இவரது நண்பர் ஜீவானந்தபுரத்தை சேர்ந்த ரகு ஆகியோர் மீது ஆந்திராவில் நடந்த ராக்கி ரமேஷ் கொலை வழக்கும் புதுச்சேரியில் பல்வேறு அடிதடி வழக்குகளும் உள்ளன. இதற்கிடையே இவரது நண்பரான ரவிற்கும் கோவிந்தசாலை சேர்ந்த சோனி, கென்னடி நகரை சேர்ந்த நாகராஜ் இடையே ரவுடிகளில் யார் பெரியவர் என்பதில் முன்விரோதம் இருந்து வந்தது. அருண் மரியநாதன் ரகுவின் நண்பர் என்பதால் கடந்த 14ஆம் தேதி சோனி, நாகராஜ், தட்டாஞ்சாவடியை சேர்ந்த இலால் ஆகியோர் அவரது வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டதுடன் அங்கிருந்த மண்வெட்டி, சுத்தி மற்றும் மரக்கட்டை ஆகியவற்றால் அருண் மரியநாதனை தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். படுகாயமடைந்த அருண் மரியநாதனை அருகிலிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து அருண் மரியநாதன் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் மற்றும் போலீசார் 3 பேர் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிந்து தேடி வந்தனர். இந்நிலையில் வழக்கில் தலைமறைவாக இருந்த அருண், சோனி, நாகராஜ், இலால் ஆகியோரை நேற்று முன்தினம் புதிய பஸ் நிலையம் அருகே பதுங்கியிருந்த போது போலீசார் கைது செய்தனர். அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடந்து வருகின்றது. அதன்படி ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் DIG சத்தியசுந்தரம் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டார். இதேபோல் தன்வந்திரி நகரில் சீனியர் SP கலைவாணன், சைபர் கிரைம் சீனியர் SP ராகம், போக்குவரத்து வடக்கு பிரிவில் சீனியர் SP திவ்யா, திருபுவனையில் SP சுப்பிரமணியன், கரையாம்பத்தூரில் SP ஜிந்தா கோதன் ராமன் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். இதில் பொதுமக்களிடம் இருந்து 57 புகார்கள் பெறப்பட்டு 33 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. மக்கள் மன்றத்தில் மொத்தம் 146 பொதுமக்கள் பங்கேற்று குறைகளை தெரிவித்தனர். புதுச்சேரியில் கடந்த 32 நாட்களுக்கு மேலாக 100 டிகிரி தாண்டி வெயில் சதம் அடித்து வருகின்றது. இதனால் பல நேரங்களில் மக்கள் வீட்டை விட்டு வெளியில் வருவதற்கே அச்சப்பட்டு வருகின்றனர்.
இந்த நிலையில் சாலைகள் செல்லும் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பிற்காக புதுச்சேரியில் உள்ள அனைத்து சிக்னல்களிலும் பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பந்தல்களுக்கு மிகப்பெரிய ராட்சத இரும்பு தூண்களை பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. புதுச்சேரியில் கிழக்கு கடற்கரை சாலை, ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம், இந்திரா காந்தி சிலை சதுக்கம், வெங்கட சுப்பரெட்டி சிலை சதுக்கம் உள்ளிட்ட அனைத்து சிக்னல்களிலும் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளதால் சிக்னலில் இருசக்கர வாகனத்தில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இந்த நிலையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த பசுமை பந்தல் இன்று எதிர்பாராத விதமாக திடீரென சரிந்து விழுந்தது. போக்குவரத்து குறைவாக இருந்ததால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. இதுகுறித்து உடனடியாக தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று சாலைகள் சரிந்து விழுந்த பசுமை பந்தலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். திடீரென சிக்னலில் அமைக்கப்பட்டிருந்த பசுமை பந்தல் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. தற்பொழுது பசுமை பந்தல் சரி செய்யும் பணி நடைபெற்று வரும் நிலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து சிக்னல்களிலும் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல்கள் சரியான முறையில் பராமரிக்கப்படுகிறதா மற்றும் உறுதியாக உள்ளதா என்பதனை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்தசெட்டுப்பேட்டையில் உள்ள பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மழைக்கால அங்கி, பள்ளி சீருடை, பள்ளி நாட்குறிப்பேடு மற்றும் பயிற்சி ஏடுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சிவக்கொழுந்து மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அரசு வழங்கும் நலத்திட்டங்களை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினர். பள்ளி தலைமை ஆசிரியர் உஷா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். திருப்பட்டினம் வடக்கு வாஞ்சூரில் கென்பிளாஸ்ட் சன்மார் லிமிடெட் என்ற ரசாயன தொழிற்சாலையில் பிவிசி எனப்படும் பாலிவினைல் குளோரைடுக்கான மூலப்பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. தொழிற்சாலையில் எத்திலின் டைகுளோரைடு சேமித்து வைக்கப்பட்டிருந்த கலன் நேற்று காலை பலத்த சத்தத்துடன் வெடித்து தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்தில் 100 அடி உயரத்திற்கு கரும்புகை சூழ்ந்ததால் தொழிற்சாலையை சுற்றியுள்ள வடக்கு வாஞ்சூர் மக்கள் கண் எரிச்சலாலும் 15 பேர் மூச்சு திணறலாலும் அவதிப்பட்டனர். பலர் மயக்கமடைந்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தில்லை நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது சொந்த நிதியில் வீதி பெயர் பலகைகள், பிரதிபலிப்பு கண்ணாடிகள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் முதல் கட்ட பணியை துவக்கி வைத்தார். மேலும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டது. வில்லியனூர் தொகுதி முழுவதும் இத்திட்டத்தை செயல்படுத்தும் நோக்கில் முதல்கட்டமாக தில்லை நகர் பகுதியில் இந்த பணி தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலசங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி ஊர்வலம் நடைபெற்றது. மத்திய மாநில அரசை கண்டித்து வெங்கட சுப்பரெட்டி சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் வல்லவன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் ராஜ், அன்பு நிலவன், செல்வம், சந்தோஷ், மது, ஆறுமுகம், பச்சையப்பன் முன்னிலை வகித்தனர். மத்திய அரசு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை ஆணைக்கு எதிராக நீக்கியதை கண்டித்தும் தன்னிச்சையாக நீக்கிய உத்தரவை வாபஸ் பெற்று மீண்டும் அனைத்து விளையாட்டு சங்கங்களுக்கும் அங்கீகாரம் வழங்க வேண்டும். விளையாட்டு வீரர்கள் மற்றும் விளையாட்டு சங்கங்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவித்தொகை, ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் மற்றும் புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள், நலசங்க நிர்வாகிகள் ஊர்வலமாக வெங்கட சுப்பரெட்டியார் சிலையிலிருந்து மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷின் வீதி வழியாக ஜென்மராகினி மாதா கோவில் அருகில் நிறைவடைந்தது. சென்டாக் மூலம் பொறியியல் மற்றும் கலை அறிவியல் படிப்புகளில் சேர்வதற்கு நிகழாண்டு கடும் போட்டி நிலவுகிறது. பொறியியல் படிப்புகளில் 6490 இடங்கள் மற்றும் கலை அறிவியல் படிப்புகளில் 4320 இடங்கள் என மொத்தம் 10810 இடங்களுக்கு 12885 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். தற்பொழுது நிலையில் வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தாலும் சீட் மேட்ரிக்ஸ் மற்றும் இறுதி தரவரிசை பட்டியல் வெளியீட்டிற்காக மாணவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். இந்த கல்வியாண்டுக்கான சேர்க்கை நடைமுறைகளை விரைந்து முடிக்க தேசிய அளவிலான கல்வி அமைப்புகள் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் பொறியியல் மாணவர் சேர்க்கையை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் முடிக்க அறிவுறுத்தியுள்ளது. மறைந்த சமூக ஆர்வலர் கோசி சந்திரனின் படத்திறப்பு மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. அனைத்து மீனவ இயக்கங்கள் மற்றும் சமுதாய பெரியோர்கள் இணைந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி எம்பி பேராசிரியர் ராமதாஸ், முன்னாள் எம்எல்ஏ இளங்கோ, பேராசிரியர் பெரியாண்டி ஆகியோர் கோசி சந்திரனின் படத்தை திறந்து வைத்து மலர் அஞ்சலி செலுத்தினர்.
இதனைத் தொடர்ந்து கோசி சந்திரனின் நினைவேந்தல் மலர் வெளியிடப்பட்டது. ராமஜெயம் குமரன், பேராசிரியர் மாசிலாமணி, முனைவர் செல்வகுமாரி, முனைவர் வள்ளத்தான், வேலு, தர்மராஜ், நல்லவாடு குமார், காலப்பட்டு குமார் உள்ளிட்டோர் மலரை வெளியிட்டு முதல் பிரதியை பெற்றுக் கொண்டனர். ரூபேஷ், அசோக், வெங்கடேச பெருமாள், குமார், கஜேந்திரன், பத்மநாதன் உள்ளிட்ட இயக்க நிர்வாகிகள் மற்றும் சமுதாய பெரியோர்கள் அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சேகர், உத்ராடம், ரவிக்குமார், கனகசபை, கதமாறன், கதிரவன், மணிமேகலை, யுவான், முரளி, ஜெயகவி, ஜெயந்தி, தீபா, பாஸ்கர், கருணாநிதி உள்ளிட்ட தன்னார்வலர்கள் செய்திருந்தனர். முடிவில் கோசி சந்திரனின் மகன் பிரவீன் காந்த் நன்றியுரை வழங்கினார். தமிழக கட்டிட தொழிலாளர்கள் பொதுநல மத்திய முன்னேற்ற சங்கம் மற்றும் அகில இந்திய அமைப்புசாரா மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் பொதுநல மத்திய முன்னேற்ற சங்கம் சார்பில் விழுப்புரம் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் களித்தம்பட்டு அருகே உள்ள ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் நெல்லை மகாலிங்கம் தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுகம் மற்றும் மாநில பொருளாளர் முனுசாமி முன்னிலை வகித்தனர். மாநில பொருளாளர் பேச்சியப்பன் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் பழனிசாமி வரவேற்புரையாற்றினர். சட்ட ஆலோசகர் சக்திவேல் கூட்டத்தில் நிறைவேற்றப்படவிருந்த தீர்மானங்களை வாசித்தார். இக்கூட்டத்தில் புதுவை மாநில தலைவர் அருணாச்சலம், மாநில கௌரவ ஆலோசகர் முத்துவேல், மாவட்ட மகளிர் அணி நிர்வாகி கோமதி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக பாண்டியன், வனிதா முருகன், ராமசாமி, தமிழ்வாணன், மகாதேவன், வெங்கடாச்சலம், செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் கிளை நிர்வாகிகள், தொண்டர் படை அமைப்பாளர்கள், மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக கட்டுமான மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களின் 15 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசிடம் வலியுறுத்துவது, திருநெல்வேலி மாநகரில் மாபெரும் இருசக்கர வாகன பேரணி நடத்துவது, 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் தமிழக அரசு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம் மூலம் தொழிலாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரிவுபடுத்த வேண்டும், தொழிலாளர் நல பயன்களை எளிதாக கிடைக்க செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. பூரி ஜெகநாதனின் ரத யாத்திரை ஒற்றுமை மற்றும் பக்தியின் அடையாளமாகும். இது சமூகங்களை இணைத்து நமது கலாச்சார பாரம்பரியத்தை வரையறுக்கும் மரபுகளின் வளமான பன்முகத்தன்மை வெளிப்படுத்துகின்றது. கடந்த 17 ஆண்டுகளைப் போலவே பாண்டிச்சேரி உத்கல் சமாஜம் ஜூலை 16 அன்று பட்டனூரில் உள்ள ஸ்ரீ ஜெகநாதர் கோவிலில் 3 தெய்வங்களின் உலக புகழ்பெற்ற ரத யாத்திரை கொண்டாடியது. கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த விழாவில் 3 தெய்வங்களின் மிகவும் மங்களகரமான பகந்தி, அதைத் தொடர்ந்து சேரா பஹேரா மற்றும் ரத யாத்திரை ஆகியவை இடம்பெற்றன. ஜெகநாதர், பலபத்ரர் மற்றும் சுபத்ரை ஆகியோரின் சிலைகளை சுமந்து செல்லும் பிரகாசமான தேர்களால் வழிநடத்தப்பட்டு ரத யாத்திரை ஊர்வலம் வண்ணமயமான அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தி மந்திரங்கள் மற்றும் இசையுடன் சென்றது. அனைத்து தரப்பு மக்களும் பக்தர்களும் ஒன்றிணைந்து தேர்களை இழுத்தனர். இது வேற்றுமையில் ஒற்றுமை மற்றும் பகிரப்பட்ட ஆன்மீக அபிலாஷையை குறிக்கும் ஒரு செயலாகும். இந்த நிகழ்வு பிரம்மாண்டத்துடனும் அதிக உற்சாகத்துடனும் மிகுந்த சிறப்புடனும் கொண்டாடப்பட்டது. இதில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியை சேர்ந்த அனைத்து தரப்பிலிருந்தும் சுமார் 2000 பக்தர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டார்கள். பாண்டிச்சேரியில் உத்கல் சமாஜத்தின் தலைவர் சுபாஷ் சந்திர பரிஜா விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்ற மயக்கும் பாராயணங்கள், ஆன்மாவை தொடும் ஒடியா பஜனைகள் மற்றும் சம்பல்புரி நடனம், ஒடிசி நடனம், பரதநாட்டியம் மற்றும் சுறுசுறுப்பான குஜராத்தி தாண்டிய நடனம் உள்ளிட்ட வசீகரிக்கும் நிகழ்ச்சிகளின் ஆதரவுடன் தொடர் கோவில் சடங்குகள் மற்றும் செயல்பாடுகளுக்கு தலைமை தங்கினர். இந்த நிகழ்ச்சியை துணைத் தலைவர் ஸ்ரீகாந்த் காதுவா மற்றும் செயலாளர் சசிகாந்த தாஸ் ஆகியோர் ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்தனர். இவர்களுக்கு சக்ரதாரா பெஹ்ரா, சுபோத் குமார் ரே, பிரதீப் தே, அஞ்சலி தாஸ், சிவநாராயணன் தாஸ், எம் புருஷோத்தம், எம் என் ராஜகுரு, அமரேந்திர பிஸ்வால், பிரசாந்தி பட்டநாயக் மற்றும் பலர் ஆதரவு அளித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.